வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல கடவுளை நாடி போகிறான். ஆனா சிலர் பிரார்த்தனை செய்வதற்காக கைகளை கும்பிட்டு வணங்குவாங்க. அந்த நொடியிலேயே கண்கள்ல கண்ணீர் வழிய ஆரம்பிக்கும். இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்மளும் நிறைய பேரை பார்த்துருப்போம். கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக அவங்க கண்களில் கண்ணீர் வழிய ஆரம்பிக்கும். இது அவங்களுடைய பலவீனம் இல்லைங்க. அது ஆன்மீக சக்திக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அடையாளம் தாங்க அது. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜோதிடமும் சாஸ்திரமும் என்ன சொல்கிறது, ஏன் பிரார்த்தனை செய்யும் போது கண்களில் நீர் வருகிறது, அது நல்லதா கெட்டதா, நம்ம வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் அது தரும், எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஏன் கண்களில் கண்ணீர் வருகிறது என்பதை பார்க்கலாம். மனதின் சுத்தம் ஆன்மாவின் தூய்மையை அடையும் பொழுது இதயம் மற்றும் மூளை ரெண்டுமே இணையக்கூடிய ஒரு தருணம் தாங்க. இது ஹார்மோன்களால் ஏற்படக்கூடிய மாற்றம். இதைத்தான் ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு லவ் ஹார்மோன்ஸ். ஜோதிடத்தில் இதுக்கு பிரார்த்தனை ரோக்சி என்று குறிப்பிடப்படுகிறது. ஜோதிடத்தினுடைய பார்வையை நம்ம பார்க்கலாம். இதை சந்திரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உணர்ச்சி, கருணை, புண்ணியம் இதை குறிக்குது. குரு குரு பக்தி, ஞானம், தெய்வ அருள் கிடைக்கும். இது ரெண்டுமே பலமாக இருக்கும். ஜாதகங்களில் பிரார்த்தனை செய்கிற நேரத்தில் கண்ணீர் வருவது சாதாரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரனும் குருவும் ரெண்டும் சேரும் பொழுது இந்த கண்ணீர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் கேது ப்ளஸ் சந்திரன் இணைந்தால் தெய்வீக உணர்ச்சி அதிகமாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னது ஜோதிட பார்வையில் கூறப்படுது. சாஸ்திரம் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம். அதாவது பகவத்கீதையில் கண்ணீர் கூட ஒரு புனிதம் உண்டு. கண்ணீரில் நம்மளுக்கு ஒரு புனிதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவபுராணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பரமசிவனை நினைத்து வழியும் போது கண்ணீர் யாக புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆழ்வார்கள் பாசுரங்களில் கண்கள் கலங்குவது கடைசியான பாசம் அல்ல, அது முதல் பக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கடவுளை, நம்ம எந்த தெய்வத்தை நினச்சி நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம பிரார்த்தனை செஞ்சாலும் கண்ணீர் வருவது நல்லது தான். அதாவது கடவுளுடைய அருள், நம்மளுக்கு அருளும் ஆசையும் கிடைக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கண்ணீர் வருவதை நீங்கள் நல்லதுன்னே எடுத்துக்கிறீங்க. கண்ணீர் வரும்பொழுது ஏற்படக்கூடிய 5 நன்மைகளை பார்க்கலாம். அதாவது முதல் நன்மை என்னன்னா, பாவ தீர்ப்பு. அதாவது பழைய கர்மா கரைந்து போகுமாம். 2வது கடவுளுடைய அருள் பெறப்படுமாம். அதாவது கண்ணீர் அர்ச்சனை என கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது மனநலம் நமக்கு மேம்படும். அதாவது நம்மளுடைய எமோஷன்ஸ் ரிலீஸ் ஆகி ஒரு அமைதி நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். 4வது பாயிண்ட் என்னென்னா, உடலில் சக்தி நம்மளுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இங்கே நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே அமைதியாக ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் நம்மளுக்கு கிடைக்குமாம். 5வது பாயிண்ட் என்னன்னா, நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுமாம். கண்ணீருடன் சொல்லப்பட்ட ஆசை எல்லாமே பலிக்க செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கண்ணீர் வந்தால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நிறைய பேர் என்ன நினைப்போம், கோயிலில் போய் ரொம்ப நம்ம கடவுள்கிட்ட உருகி பிரார்த்தனை செய்வோம், கண்ணீர் வரும். அப்போ நம்ம என்ன நினைப்போம், எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரை தொடப்போம். இனிமே அப்படி செய்யாதீங்க. ஏன்னா கண்ணீர் வந்தால் நம்ம என்ன செய்யணுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். அந்த கண்ணீர் வந்தால் நம்ம தடுக்கவே கூடாது. அது கர்ம தீர்வு நடக்கிறது என்பதுக்கான ஒரு அறிகுறி தாங்க இந்த கண்ணீர் வர்றது. இதை நீங்கள் தொடக்கவே கூடாது. அந்த புனித கண்ணீரை ஓட விடுங்க. அடுத்து மனதில் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. நன்றி கடவுள், உன்னை உணரும் ஆற்றல் தந்ததற்காக அப்படின்னு சொல்லி நீங்கள் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் கடவுளை உணர ஆரம்பிச்சிட்டீங்க. கடவுளை உணரும் பொழுது தான் உங்களை அறியாமையே கண்ணில் கண்ணீர் வருது. ஸோ கண்ணீரை நீங்கள் ஓட விடுங்க, தொடைக்காதீங்க. மனசில் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, பிரபஞ்சமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடித்த எந்த சாமியாக இருந்தாலும் சரி, அந்த சாமியை நீங்கள் நினச்சிக்கிட்டு அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள்.
நம்மள பல பேர் நினைக்கக்கூடிய ஒரு தவறான செயல் என்னன்னா, நாம கண்கள்ல கண்ணீர் வரும் பொழுது மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க? இப்படி கண்ணீர் வருதே, சாமி கும்பிடும்போது வருதே, அப்ப நம்ம தனியாக நின்று சாமி கும்பிடணுமா? இல்ல நம்ம பலவீனமா இருக்கிறோமா? ஏன்னா சாமி கும்பிட்டோனேயே கண்ணீர்கள் வருதே, அப்ப நம்ம ரொம்ப பலவீனமா இருக்கோமா? அப்படின்னு நிறையா பேர் நினைப்பாங்க. அது ரொம்ப தவறுங்க. பலவீனமா இருக்கிறனால தான் கண்ணீர் வருதுங்கிறது அர்த்தம் இல்லைங்க. அந்த கண்ணீர் தான் உண்மையான தெய்வீக ஆசீர்வாதம். உங்களுக்கு கண்களில் கண்ணீர் வருதுன்னா அது உங்களுடைய தெய்வ அருள் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. நீங்கள் நினச்சது நிறைவேற போகிறதுன்னு அர்த்தங்க. அதாவது தெய்வீக ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது. இனிமேலாவது பிரார்த்தனை செய்யும்போது கண்ணீர் வந்தால் அதை நிறுத்தாதீங்க. ஏன்னா அது நீங்கள் கடவுளுக்கு நெருக்கமாகக்கூடிய மிகப்பெரிய தருணத்தை தான் அது காட்டுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கண்ணீர் வந்துச்சுன்னா அதை தடுக்காதீங்க. நீங்கள் வாட்டில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். என்ன நண்பர்களே, நீங்களும் சாமி கும்பிடும் பொழுது இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? கண்களில் கண்ணீர் வந்திருக்கா? நீங்கள் அதை உணர்ந்திருக்கிறீங்களா? அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு, நான் உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா? இல்லை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.